நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன. நோன்பு துறக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான், தன் இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் மகா நோன்பு வச்சுக்கிட்டு என்னோட ஒரு ரவுண்டு வந்தாக்காப்ல. இன்ஷா அல்லாஹ் நோன்போட டைம் முடியுது. நோன்பு காலங்களில் அதை துறக்கும் நேரத்தில் படைத்த இறைவனிடம் துவா கேட்பது சிறந்தது. சொல்ல ரப்பி ரப்பி ஜித்னி இல்மா. சொல்ல நீனே சொல்ல. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லு குடி குடி. பிஸ்மில்லாஹ் சொல்லு. நோன்பு துறப்பதை விரைந்து செய்யும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் உள்ளனர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழி. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் நோன்பு திறக்கும் நேரத்தை விரைவுபடுத்துவதில்லை. அது பேணுதல் என்ற அடிப்படையில் அவர்கள் அதை தாமதமாக செய்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறைந்தவுடன் ஒரு மனிதரிடம் போய் நமக்காக நோன்பு திறக்க மாவை கரைசலை எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கு அம்மனிதர் இன்னும் கொஞ்சம் மாலையாகட்டுமே என்கிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் மாவை கரைத்து எடுத்து வருவீராக என்கிறார்கள். இன்னும் பகல் நேரம் மிச்சமுள்ளதே என்று அவர் கூறிக்கொண்டே சென்று மாவை கரைத்து எடுத்து வந்தார். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கிறாங்க. இன்னும் பகல் உள்ளதே என்று அம்மனிதர் சுட்டி காட்டிய பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. சூரியன் மறையும் நேரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டார்கள் என்பதை இதிலிருந்து அறியலாம். இன்னும் பல செய்திகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. இந்த திசையிலிருந்து இரவு நம்மை நோக்கி வந்து அந்த திசையில் பகல் பின்னோக்கி சென்று சூரியன் மறைந்து விடுமானால் நோன்பாளி நோன்பு துறக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்திகளை தெரிந்து கொண்ட பின்பாவது நம் இஸ்லாமிய மக்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக.